என்னங்க நீங்க என்ன பண்ண சொல்லாத சொல்லிட்டேன். ஏன் திடீர்னு கிளம்பிட்டான்? ஏன் இப்படி அவசரமா கிளம்புறீங்க? சிஸ்டர் ஊர்ல நிறைய வேலை இருக்கு சிஸ்டர். சரி இந்த பொண்ணு ஒரு 2 நாள் விட்டுட்டு போ. அவ பழனிமலை கோயில பாக்கணும்னு சொன்னா. நான் கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஆளோட அனுப்பி வைக்கிறேன். ஆமா ஆமா நீ இவ பெரிய விஐபி. இவ பழனிமலையை சுத்தி பார்க்கலனா அந்த முருகர் அங்க இருந்து கோச்சிட்டு ஓடிடுவார் பாருங்க. ஏய் போய் வண்டில சரி ஏறு ஏறு கிளம்பு. வரே நீ வா டார்லிங் போலாம்ல. போயிட்டு தானே இருக்கோம். தப்பா நினைக்காதமா. என்னால உன்னை கோயிலுக்கு கூட்டு போக முடியல. அந்த முருகன் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வச்சிருப்பான். உன் ஆசை கண்டிப்பா நிறைவேறும். போயிட்டு வாமா. போயிட்டு வரோம் நீ. கதவு மூடு. போயிட்டு வாங்க. இன்னைக்கு சீட்டாட்டத்துக்கு ஏதாவது சிக்குதான்னு பார்ப்போம். இதை எடுத்தா கண்டுபிடிச்சிருவாங்களே. ஒன்னையும் காணமே. ஒன்னு எல்லாத்தையும் மேல தொங்க விட்டுறாங்க, இல்லாட்டி சைடுல சோகத்துல மாட்டிடுறாங்க. ஏய் இது யாரு போனு? மாப்பிள்ளையோடது மாதிரி தெரியுதே. வெயிட்டா இருக்குது. கொண்டு போய் வச்சா ஒரு 100-200 கிடைக்கும் போல இருக்க. இதை பேசாம இன்னைக்கு ஆட்டையை போட்டுற வேண்டியதான். சொந்த பந்தத்துக்கு இல்லாததா? மாப்பிள்ள ஐயோ நான் இல்ல. என்னத்த காப்பி. காப்பியா? படக்குன்னு வந்தோடனே கிடக்கு நாய் போச்சு. மாப்பிள்ள நீ சாப்பிடுறியா? நான் கொஞ்சம் வெளியே போகணும். ஏன்டா இப்படி பேசுற? அம்மா இங்க என்னோட செல்போன் வச்சிருந்தேன் பாத்தீங்களா? இல்லையே. மாப்பிளைக்கு இதே வேலை. சின்ன வயசுல இருந்தே இப்படித்தானே. எங்கேயாவது வச்சுட்டு எங்கேயாவது தேடும் அப்படி. இங்க வச்சிருந்த என் மொபைல காணோம். நீ பாத்தியா? என்ன சத்தம் இங்க? எதை வச்சீங்க? என்னத்த காணோம்? ஏங்க அவன் செல்போன் இங்க வச்சிருந்தானா பாத்தீங்களா? இல்லையே, நான் காலையில இருந்து இங்க தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன், பார்க்கவே இல்லையே. மாமா நான் தோப்பு வரைக்கும் போறேன். காப்பி சாப்பிடுறீங்களா? இல்ல நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிடுங்க மாப்பிள்ள. இந்த வீட்ல எல்லாமே மிஸ்டரியா இருக்கு. டேய் ஒரு செல்போனுக்கு போய் ஏன்டா இப்படி கத்துற? அந்த செல்போன் விலை 20,000 ரூபாய். அதுவும் புது போன். 20,000? உங்க 2 பேருக்கு ஏதாவது புரியுதா? மாப்பிள்ள எனக்கு புரிஞ்சு போச்சு. 20,000 ரூபாய் போனா அது. இத போய் இவ்வளவு லேட்டா சொல்ற? மாமா இத மாட்டு ஊத்திருங்க. எனக்கு அவசரமா ஆத்து பக்கம். என்னப்பா இது? இங்க வச்சிட்டு எப்படி காணோம்? இல்லங்க. என்ன? எங்க போறீங்க நீங்க? மாமா தோட்டத்துல காய் போடுறாங்களா பாக்க சொன்னாரு. போய் சொல்லாதீங்க. அந்த வெட்டி கும்பலோட சேர்ந்து சீட்டாட போறீங்கல்ல? கொஞ்ச நேரம் கூட உங்களால வீட்ல இருக்க முடியாதா? உள்ள போங்க. சிங்கத்தை கூண்டுல அடைச்சு வேடிக்கை பாக்குறீங்களாக்கு? சிக்க வச்சிருவாங்க உங்களுக்கு. ஏய் என்ன மாப்பிள்ள செல்போன் காணாம போனதுக்குலாம் போலீஸ்க்கு போன் பண்ணிக்கிருக்க? நான் வேணா உனக்கு வேற வாங்கி தர்றேன். யாருக்கு போன் பண்றேன்னு இப்ப தெரியும். சரி பண்ணிக்க. என்ன இந்த நேரத்துல ஐஸ் வெட்டிக்காரன் மணி அடிக்கிறான்? இவனுக்கு நேரங்காலமே தெரியாது. இல்லையா? எடியா? எது உள்ள இருக்கிறது எடு. என்னது? செல்போன் இதே. சொந்த வீட்ல திருடி உனக்கு வெக்கமால? ஃபைனான்ஸ் கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு மாப்பிள்ள. என்னடா சொன்ன? யார் மேல கை வச்சு தெரியுமா உனக்கு? ரோட்ல திரியிற ஒரு பொறுக்கி மேல கை வச்ச. சில்லற பிரச்சனை. என்ன மாப்பிள்ள? சின்ன பையன் ஊரு சுத்துற ஒரு வெட்டி பையல கூட்டி வந்து வீட்ல உட்கார வச்சிருக்கீங்க. சரா டேய். ஏய் உட்றா மாப்பிள்ள இங்க வா. மாமா நீ கொஞ்சம் உள்ள போங்க. அத்த வேலைய பாருங்க. ஏய் உள்ள போடி. இங்க என்ன டிராமாவா காட்டுறாங்க? போ. மாப்பிள்ள என்ன நடந்துச்சுன்னா? ஏய் யார் மேல கை வச்சு பேசுற? நிறுத்துங்கப்பா. இந்த அடிக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. டேய் அப்பா வேண்டா ஏத்து பேசுற. நீங்க சும்மா இருங்கம்மா. ஒரு பைசா கூட லாயக்கு இல்லாத ஒரு பொறுக்கி அவன் முன்னாடி என்ன அடிச்சிட்டீங்கல்ல? நான் அவ்வளவு கேவலமாயிட்டேனா? அதுக்கு இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்றது. டேய் மாப்பிள்ள என்னடா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? நீ யாரா? நீ தானடா இந்த வீட்டு ஜமீனு. எல்லாம் இந்த மாமா வேலை வந்தது. உங்களை யார் மாமா அடிக்க சொல்றது? மாமா மச்சானுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். நீங்க ஏன் கை வைக்கிறீங்க? அட இவன் படிச்ச படிப்புக்காக மரியாதை கொடுக்க வேண்டாமா?
டேய் மாப்ள மாப்ள நான் இவங்களுக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்டா. யார் நீ? யாரா நீ? அம்மா நான் அப்பவே சொன்னல இந்த ராஸ்கல் வீட்ல சேர்க்காதீங்கன்னு. இப்ப பாத்தீங்களா? இப்ப நான் சொல்றேன்ப்பா, இந்த திருட்டு பையன் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நான் இங்க காலடி வைக்க மாட்டேன். ரகு டேய் மாப்ள மாப்ள சின்ன விஷயத்துக்கா ஐயோ இப்படி ஆயி போச்சே. நான் என்ன செய்வேன்? ஏன் இப்படி சும்மா இருக்க மாட்டீங்களா? நான் என்னமா செய்வேன்? சூதாடுறதுக்கு காசு இல்லன்றதுனாலதான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்சிட்டேன். சரி மாப்பிள்ளையோட தானே தப்பா எடுத்துக்க மாட்டாருன்னு நினைச்சு எடுத்தேன். கடைசியில மாப்பிள்ளையே வீட்டை விட்டு போறதுக்கு நான் காரணமா என்ன? மாமா என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாவது நான் அவனை கூட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள 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 தலைவா சிங்காரம் போறான் பாரு. ஏய் சிங்காரம் மாப்பிள்ள மாப்பிள்ள வீட்டை விட்டு போகாத மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள நீ பாட்டு கோச்சிட்டு வீட்டு விட்டு வந்துட்ட? அங்க அத்தையும் மாமாவும் எவ்வளவு வருத்தப்படுறாங்க தெரியுமா? என்னால குடும்பம் பிரிஞ்சுதான் இருக்க வேண்டாம். வாடா மாப்பிள்ள வீட்டுக்கு போலாம். பண்ண வேண்டிய திருட்டுத்தனம் எல்லாம் பண்ணிட்டு இப்ப தியாகி பட்டம் வாங்கலாம்னு நினைக்கிறியா? போயா. டேய் இங்க பாருடா, நீ வராம நான் வீட்டுக்கு போக மாட்டேன்டா. உன்னை கூட்டு வர்றேன்னு அத்தைட்டையும் மாமாட்டையும் சத்தியப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா? டேய் நீ என்ன விட வயசுல சின்ன பையன் வராடா. உன் காலில் விழுறேன்டா. நீ போகடா நீ போகடா. சொன்ன கேட்க மாட்டியா? உன் உடம்புல நல்ல ரத்தம் ஓடுதுன்னா நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா என்னடா? ஒண்ணு இல்லடா மாப்பிள்ள, நீ ஆத்திரத்துல திட்டுற. பரவாயில்லடா பரவாயில்ல. என்ன கொலைகாரனாக மாப்பிள்ள போகலடா. சீட்டை போடுறா. தலைவா சிங்காரம் மூஞ்சி தொங்க போட்டு வரான். என்ன பங்காளி மச்சான் மச்சான்னு ஓடுனியே, மச்சான் நல்லா அடிச்சானா பம்பு? சீட்டு விளையாடுறதுக்கு இடம் போட சொன்ன, இடம் போட்டாச்சு. வாடா. திருடுறதுக்கு வீட்டுல எதுவும் மாட்டலையா? ஏய் நான் தான் சைலண்டா போய்க்கிருக்கேன்ல, என்னேண்டா வம்பு கிழக்குறீங்க? இருந்த நகரட்டெல்லாம் வச்சு ஆடிட்டா, இனிமே ஆடுறதுக்கு அவகிட்ட என்னடா இருக்கு? ஏன்டா இல்ல, அதான் வீட்டுல தல தல தலன்னு புது பொண்டாட்டி இருக்கால்ல, அவளை வச்சு ஆட சொல்லு. நான் என்ன வார்த்தைடா சொன்னேன்? உன்னை விட மாட்டேன்டா நானு. இந்த சேலஞ்ச் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன்டா. ஓ சாவு என் கையில தான்டா, என் கையில தான்டா, என் கையில தான்டா. சீக்கிரம் வேணாடா, சொன்ன கேளு. சீக்கிரம் வேணாடா, சீக்கிரம். நண்பா சிங்கார என்ன வெட்ட வர நண்பா, காப்பாத்து நண்பா. என்ன வெட்ட வர காப்பாத்து. தென்னையில சீட்டாடுற வெட்டி பயணி உனக்கு கட்சியில சீட்டு கேக்குதா? வேணாடா, தலைவர்கிட்ட சொல்லிடுவேன். டேய் செல்லப்பா, உன்னை கொல்ல சொன்னதே நான் தாண்டா. வாங்கடா. என்ன சார் நான் சொல்ல நீங்க வாட்டி கூட்டு போய்க்கிருக்கீங்க? ஹலோ பாஸ், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறேன்ல. ஹலோ சொன்னா கேட்க மாட்டீங்களா? கையா உடியா, நீ காக்கி சட்டை போட்டிருந்த சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு ஜமீனுக்குள்ள புந்து அரெஸ்ட் பண்ணிடுவா. நீங்க நான் கொலை பண்ணது நீ பாத்தியாயா? ஒரே சொல்லுதையா, நீ தான் அவனை கொலை பண்ணன. மாப்பிள்ள சின்ன சின்ன திருட்டெல்லாம் பண்ணீங்க, பொறுத்துக்கிட்டோம். இப்படி கொலை பழியில மாட்டி இந்த ஜமீனோட கௌரவத்தையே கெடுத்துட்டீங்களே, என் பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்களே. தாயி எதனால இடக்கு முடக்கா பேசுவேன் தாயி, கொலையெல்லாம் செய்யற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இல்ல
தைரியம் பத்தாத நீங்க சொல்றீங்க. ஆனா மாமா இந்த கொலையை நான் செய்யல. இது என் பாட்டி மேல சத்தியம். இது யாரோ திட்டம் போட்டு என்னை மாட்டி விட்டுருக்காங்க. என்ன நீங்க வெளியே எடுங்க. அவங்கள போட்டு தள்ளல. என் பேர் சிங்காரம் இல்ல. மாமா என்ன நம்புங்க மாமா. செய்யறதெல்லாம் செஞ்சிருவாங்க. பாட்டி காவாலி பையனோட சேர்ந்து சிங்கார போறானே. அவர் கொலை செஞ்சிருக்க மாட்டாருப்பா. சாட்சி பண்ண சொல்லி போறாங்கடா. பாட்டி பாருங்கடா. ஹாய் மாப்ள. ஓ வாங்க மாமா. ப்ளீஸ் கோ டு யுவர் கேபின். ரேகா I'll call you. மாமா அது கதை புக் இல்ல, பேங்க் பாஸ்புக். அது தெரியுது. என்ன மாப்ள இது 35 லட்சத்தை கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்க. பேங்க்ல தானே வச்சிருக்கேன். அதானே சேஃப்டி. என்ன பெரிய சேஃப்டி? பேங்க்ல என்ன வட்டி கொடுக்க போறான்? மிஞ்சி போனா 3% இல்லன்னா 1% வட்டி கொடுக்க போறான். மாப்ள இதே அமௌண்ட ஒரு நிலத்திலயோ இல்ல ஒரு பிளாட்லயோ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுங்களே, ஒரே வருஷத்துல டபுளாவோ இல்ல ட்ரிபிளாவோ ஆகும் மாப்ள. அத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இத எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, 40 லட்சம் ரூபாய்க்கு ஒரு அழகான வீடு விலைக்கு வந்திருக்கு மாப்ள. அத நீங்க வாங்கணும் நான் நினைக்கிறேன். அத இப்ப வாங்குனீங்க, ஒரே வருஷத்துல அப்படியே 1 கோடி ஆயிடும் மாப்ள. மாமா நீங்க உடனே ஏற்பாடு பண்ணுங்க. இதெல்லாம் யோசிக்க எனக்கு டைமே இல்ல. சொல்லிட்டீங்கல்ல, உடனே முடிச்சிடறேன் மாப்ள. மாப்ள ஒரே ஒரு விஷயம் மாப்ள. என்ன மாமா? சொல்றேன். பொம்பளைக்கு பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணா 3% தள்ளுபடி பண்றேன்னு சொல்றாங்க. அதுல உங்களுக்கு 30-35,000 மிச்சமாகும்ல. அதனால சொல்ல வந்தேன். எந்த பொம்பளை பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணலாம் சொல்லுங்க. அம்மா பேர்ல எழுதல. அது கொஞ்சம் ரிஸ்க் மாப்ள. ஏ நான் சொல்றேன் தவறா எடுத்துக்காதீங்க. உங்க வீட்டுல மருமகன்ற பேரால தண்டசோறு சாப்பிட்டுருக்கான அந்த சிங்கார பையன், அவன் சொத்துல பங்கு காப்பா மாப்ள. அதனால தான் நான் சொல்ல வரேன், உங்களை கட்டிக்க போற பொண்ணோட பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது, கட்டிக்க போற பொண்ணுக்கும் நல்லது. என்ன மாப்ள சொல்லுங்க, பெருசா கட்டிக்கிறீங்களா இல்ல சிறுசா கட்டிக்கிறீங்களா? ஐயோ அதுக்குள்ள வெக்கத்தை பாருப்பா. சொல்லுங்க மாப்ள. நாளைக்கு வந்து சொல்றேன். அதுல ஒரு சஸ்பென்ஸா? ஹாய் தென்மொழி. வா பைக்ல போயிடலாம். வேண்டாம் நான் போய்க்கிறேன். மாமா வீட்டுக்கு தான் போறேன். வா போலாம். ஏய் பயப்படாத, நான் சொல்லிக்கிறேன். வந்து உட்காரு. கூட கூட.
தேன்மொழி, நீ கெட்ட கெட்டுக்கு பைக் கேக்குதோ? எப்ப எவன் கிடைப்பான்னு அலையறாளு. என்ன முறைக்கிற? பஸ்ல வர வேண்டியதானே? இருங்க இருங்க தென்மொழி, இவ்வளவு போ. என்னாச்சு இப்போ? பாவம், அவ தனியா கடையில நின்னுட்டு இருந்தா. வரமாட்டேன்னு சொன்னா. நான் தான் கம்பல் பண்ணி கூப்பிட்டேன். இதுக்கு போய் நீங்க 2 பேரும். அப்ப நாங்க போவோம் இல்லையா? வாங்க மாப்ள, வாங்க மாப்ள. உங்களுக்காக வெயிட்டிங். நான் வந்து இந்த கிரிக்கெட் மேட்ச் ரிசல்ட் கூட இவ்வளவு டென்ஷன் ஆனது இல்ல. ஆனா இப்போ நீங்க சொல்ல போற ரிசல்ட்டுக்காக டென்ஷன்ல பிபி எகிரிட போல இருக்கு மாப்ள. ஆமா மாப்ள, என் மனசு பூரா படக்க படக்கன்னு அடிச்சுக்குது. நீங்க கட்டிக்க போற பொண்ணு யாருன்னு தெரியறதுக்குள்ள என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. என்ன மாப்ள, முடிவு பண்ணிட்டீங்களா? ராதாவா அம்பிகாவா? மூத்தவளா இளையவளா? பெருசா சிறுசா? எல்டர் ஆர் யங்கர்? சொல்லட்டுமா? சீக்கிரமா சொல்லுங்க மாப்ள, பிபிஐ எகிருது எனக்கு. என்ன என் பொண்டாட்டி பாக்க? நான் தானே. அவளை கேட்டுருவானா? அம்பிகா. பெரியவளா? அடிச்சானா அம்பிகா ஜாக்பாட்? ஏய், மெதுவா போங்க. மாமா, அப்ளை. ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்களே சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க. எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க, ஜமாச்சிடுறேன். மாப்ள, நீங்க எதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வரணும்? என் மக கையெழுத்து போட்டா போதும்ல? மாப்ள, என் மக கையெழுத்து போடுற நேரம் நீங்க கோடி கோடியா சம்பாதிக்க போறீங்க. நீங்க எங்க போறீங்க மாப்ள? கை விடுங்க மாப்ள. தேங்க்யூ மாமா, தேங்க்யூ. தாயி, அப்பாவை கூப்பிடு. அப்பா அப்பா வந்திருக்காரு. ஐயா, என் பேரன் பொறுப்பில்லாதவன். ஆனா கொலை செய்யற அளவுக்கு அவன் கொடுமைக்காரன் இல்ல. எப்படியாவது என் பேரனை வெளியே கொண்டாடணும் ஐயா. அப்பதான் ஐயா என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. எப்பாடு பட்டாவது சிங்கரமனை வெளியில கொண்டு வரேன். சந்தோஷம் ஐயா. என் பேரனை நல்லபடியா பாத்துக்குங்க ஐயா. தாயி, மருமகளை ஒரு வாய் தண்ணி விடு தாயி. இந்த பாட்டி குடி குடி பாட்டி. மாமா, பாட்டி பாட்டி, ஆத்தா, என்ன பெத்த ஆத்தா போயிட்டியாமா? ஐயோ, நானே ஆயிட்டேன்.